தற்போது நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்ற நிலைப்பாடை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எவ்வளவு காலத்துக்கு மக்களால் இந்த புரொபகண்டா ஆட்சியை தாக்கு பிடிக்க முடியும் என்பது எனக்கு ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. இந்த அரசாங்கம் தமிழர்களுக்கு ஆதரவாகவும் சிங்களவர்களுக்கு எதிராகவும் இனவாத பிரச்சனை அதிகம். இதை நீங்கள் எப்படி பார்க்க? இனவாதமும் மதவாதமும் இந்த நாட்டினுடைய சாபக்கேடு. இந்த புதிய கல்வி மறுசீரமைப்பு சம்பந்தமா உங்களுடைய கருத்தை என்ன? நீங்கள் ஒரு கல்வியலாளர் கூட. இன்று இடம்பெறுகின்ற இந்த மறுசீரமைப்பு அரசியல் காரணங்களுக்காக மிக வேகமாக இடம்பெறுகின்றது. வெளிநாடுகளில் ஒரு கல்வி திட்டம் இருக்கிறது, அது எங்களுக்கு சரிவரும் என்று சொல்லி அதை அவ்வாறு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடாது. வெள்ளக்காரர் ஒரு திட்டம் போட்டா அந்த திட்டம் வந்து வெள்ளையாத்தான் இருக்கும் என்று சொல்லி நாங்க எண்ணக்கூடாது. எதிர்கட்சியினருடைய செயற்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? உங்கள்ட்ட அரசாங்கத்தை தர்றதுக்கு மக்கள் அவரிடம் கொடுக்கவில்லை. மக்கள் தான் யாருன்னு தீர்மானிக்க வேண்டுமே ஒழிய அரசாங்கங்கள் தீர்மானிக்க கூடாது யார் ஆட்சி அமைக்கிறது சொல்லி. லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். என்றும் ஒரு சுவாரஸ்யமான நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். சமகால அரசியல் தொடர்பில் பேசுவதற்கு ஏராளமான விடயங்கள் இருக்கின்றது. இதில் பிரதானமாக கடந்த ஒரு சில மாதங்களாக பேசப்பட்டு வந்த விடயம்தான் கல்வி மறுசீர்திருத்தம். புதிய கல்வி மறுசீர்திருத்தம் சம்பந்தமாக நிறைய விடயங்கள் பேசப்பட்டது. ஆகவே இது சம்பந்தமாகவும் பேசலாம். இன்னும் அரசாங்க ரீதியாக அரசியல் ரீதியாக இருக்கின்ற பல விடயங்கள் நாங்கள் பேச தயாராக இருக்கின்றோம். இன்று எம்மோடு இணைந்திருக்கிற அந்த விடயங்களை தெளிவுபடுத்த பேசுவதற்காக அரசியல் சமூக செயற்பாட்டாளர், கல்வியலாளர், தொழிலதிபர் திரு கலாநிதி ஜனகன் விநாயகமூர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம் டில்ஸ்டான். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் அரசியல் சமூக செயற்பாட்டாளராக தற்போது நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்ற நிலைப்பாடை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இலங்கையை பொறுத்தவரையில் கடந்த 1.5 வருடங்களாக புதிய அரசாங்கத்தினுடைய பயணத்தோடு செல்கின்றோம். இந்த புதிய பயணம் என்பது புதிய மாற்றத்துக்கான பயணமாக உருவாக்கப்பட்டது. ஆனால் நான் நம்புவது என்னவென்று சொன்னால், இது மக்கள் ஒரு கட்டத்தில் முடிவெடுத்து விட்டார்கள், 2 கட்சிகளும் தேவையில்லை, புதியவர்களை தெரிவு செய்ய வேண்டும். ஆகவே மக்களுடைய எண்ணப்பாட்டுடன் உருவாக்கப்பட்ட ஆட்சி தான் இந்த ஆட்சி. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 159க்கு அதிகமான வாக்குகளை, ஆசனங்களை பாராளுமன்றத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அளவு ஒரு பெரும்பான்மையுடைய ஒரு கட்சி. ஆனால் பெரும்பான்மையுடைய கட்சியினுடைய செயற்பாடுகள் நிச்சயமாக மிக முற்போக்காக இருக்க வேண்டும், ஆழமான கருத்துக்களை உள்ளடங்கியதாக இருக்க வேண்டும், தூர நோக்குடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சி குறுகிய கால திட்டங்களை போடுவார்கள். ஆனால் இன்று ஒரு நாடு பெரும்பான்மையான ஆசனங்களை வைத்திருக்குதோ, அது பவர்ஃபுல்லான ஒரு அரசாங்கம் இருக்குதோ, அன்று அந்த அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் 20 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கான திட்டங்களை அவர்கள் தெரிவு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுதுதான் ஒரு அரசாங்கத்தையும் கட்டமைக்க முடியும், தங்களுடைய ஆட்சியை நிலைநாட்ட முடியும், மக்களுக்கான ஒரு நல்ல விடயங்களையும் மக்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ அந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும். ஆனால் இன்று அந்த மாற்றம் இருக்குதா என்பதனை நாங்கள் ஆராய்வதற்கான காலம் தேவைப்படுகின்றது. ஆகவே இந்த அரசாங்கம் ஏதோ முயற்சிக்கின்றது, ஆனால் நிச்சயமாக அவருடைய அரசியல் புரொபகண்டா அரசியலை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதாவது உண்மையிலேயே அந்த புரொபகண்டா அரசியலை அவர்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் வரலாற்று ரீதியாக முதல் முறையாக அந்த ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே அவருடைய முதலாவது பிரதான நோக்கமாக என்னவாக இருக்கும் என்றால், அடுத்த ஆட்சிக்கு அடுத்த காலத்தையும் தாங்கள் தக்க வைக்கிறது. ஆகவே அவருடைய ஆட்சி எவ்வாறு இருக்கும் என்றால் புரொபகண்டா ஆட்சி. அப்ப அந்த புரொபகண்டாவுக்கு அடிப்படையில் தான் அவருடைய எல்லா செயற்திட்டங்களும் இருக்கும். ஆகவே ஒரு நீண்ட கால செயற்திட்டத்தை தவிர்த்து அவர்கள் புரொபகண்டா செயற்திட்டத்தில் சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எவ்வளவு காலத்துக்கு மக்களால் இந்த புரொபகண்டா ஆட்சியை தாக்கு பிடிக்க முடியும் என்பது எனக்கு ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. ஆகவே ஆட்சி நகர்கின்றது, மக்களுடைய நாடும் ஏதோ சிறப்பாக வருவது போல் தோன்றுகின்றது. ஆனால் நாட்டுடைய மக்களுடைய அந்த வீடுகள் சிறப்பாக வருகின்றதா, ஒவ்வொருடைய வீடுகளும் சிறப்பாக மாறுகின்றதா என்ற கேள்வி நிலவரம் மாற்றம் அடையாமல் இன்னும் இருப்பதாகத்தான் நான் உணர்கின்றேன். ஆகவே அந்த மாற்றம் என்று வருகிறதோ அன்று மக்கள் இவர்களை முழுமையாக ஆதரிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும். ஆகவே அரசாங்கம் இன்று இருப்பது புரொபகண்டா அரசியலில். இந்த புரொபகண்டா அரசியல் எவ்வாறு என்று மாறுதோ அன்று இந்த நாட்டுக்கு வீட்டுக்கும் நல்ல சிறப்பான விடயங்கள் இடம்பெறும் நினைக்கின்றேன். ரைட். இப்போ இப்படி இருக்கிற நிலையில் இப்போ நாங்கள் பார்க்குறோம், அரசாங்கம் தேர்தலுக்கு வர முதல், அதாவது ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முன்பதாக வழங்கிய வாக்குறுதிகள் ஏராளம் இருக்கின்றது. ஆட்சிக்கு வந்தவுடன் அவற்றை ஒவ்வொன்றாக நிறைவேற்ற முற்படும் போது, நிறைவேற்றி கொண்டு இருக்கும் போது எதிர்தரப்பினர்
ஒவ்வொரு விதமான அரசியல் செய்து வருகிறார்கள். இப்போ நாங்க பேசிக்கிட்டு இருக்க இந்த தருணத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இனவாத ரீதியான பிரச்சனை இடம்பெற்றுக் கொண்டு இருக்கும். இப்போ நாங்க கடந்த ஒரு சில நாட்களாக பார்க்கிறோம், பிரதான ஊடகங்கள், செய்திகள், ஃபேஸ்புக், சமூக ஊடகங்கள் எல்லாத்தையும் நாங்க பார்க்குற விஷயம், இந்த இனவாத ரீதியான பேச்சுக்கள் இப்போ அதிகமாக காணப்படுது. அதாவது இப்போ சொல்லப்படுது என்னன்னா, சிங்கள மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கம் தமிழர்களுக்கு ஆதரவாகவும் சிங்களவர்களுக்கு எதிராகவும் பௌத்த மதத்துக்கு எதிராகவும் செயற்படுவதாக இப்பொழுது ஒரு இனவாத பிரச்சனைகள் அதிகம். இதை நீங்கள் எப்படி பார்க்க? இது புதுசல்ல. இலங்கையினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இனவாதமும் பௌத்தவாதமும், அதாவது மதவாதமும் அடிப்படையான அரசியல் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு தெரியும், டாக்லி சேனாயக்க ஒப்பந்தத்தில் கூட என்ன நடந்ததுன்னு சொன்னால், இனவாதத்தை பேசி அடுத்தவர்கள் அதை கிழித்து போட்டு விடுவார்கள். ஆகவே எந்த ஒரு விடயம் வரும் பொழுதும், எந்த ஒரு மாற்றங்கள் வரும் பொழுதும் இனவாதமும் மதவாதமும் இந்த நாட்டினுடைய சாபக்கேடு. ஆகவே அந்த சாபக்கேடான அரசியல் தொடர்ச்சியாக செய்து கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் அதில் முக்கியம், இது இடம்பெறும் என்பதை இந்த அரசாங்கத்துக்கும் தெரியும். இது ஒரு புதிதாக உருவாக்கப்பட்ட விடயம் அல்ல. 50-70 ஆண்டுகளாக நாங்கள் பார்த்து வருகின்றோம். இனவாதமும் மதவாதம் தான் எதிர்த்தரப்பினுடைய ஆயுதமாக இருக்கும். அது இந்த தரப்பு இருந்தால் என்ன, இதே ஜேவிபி ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது இதே ஜேவிபியும் இனவாதத்தையும் மதவாதத்தையும் கக்கினார்கள். அவர்கள் தான் வடகிழக்கினை பிரிக்க வேண்டும் என்று முன் உதாரணம் செய்தவர்கள். ஆகவே இனவாதமும் மதவாதமும் எதிர்க்கட்சியினுடைய ஆயுதமாக இருக்கின்ற சாபக்கேட்டு அரசியலில் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் ஏன் என்பிபி கவர்மெண்டை தெரிவு செய்தார்கள் என்றால், முற்போக்கு சிந்தனையுடன் தெரிவு செய்தார்கள். எல்லோரும் சேர்ந்து தெரிவு செய்தார்கள். வடக்கிலும் அவர்களுக்கு ஆதரவு கிடைத்தது, கிழக்கிலும் ஆதரவு கிடைத்தது, மலையகத்திலும் ஆதரவு கிடைத்தது, தெற்கிலும் ஆதரவு கிடைத்தது. ஆகவே இன்று அவர்கள் செய்ய வேண்டிய விடயம் என்னென்றால், அவர்களுக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் 189 ஆசனங்களை வைத்திருப்பவர்கள் பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் இருக்கும் பொழுது முற்போக்காகவும் வீரமாகவும் செயற்பட முடியும். செயற்பட்டால் நிச்சயமாக இந்த பெரும்பான்மை வாதத்தில் இருந்து உடைத்து இன்னொரு பகுதியை நோக்கி நகர்த்தலாம். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இவர்கள் பொருளாதார ரீதியிலையும் அந்த ஒவ்வொரு குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தை நோக்கி நகர வேண்டும். நாங்கள் இன்று இன்று கொழும்பை பொறுத்தவரையினால் இனவாதம் பெருசா பேச மாட்டார்கள். ஏனென்று சொன்னால், அந்த ஏன் இனவாதம் இல்லை? காரணம் என்றால், அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய வளர்ச்சியும் அங்க அவர்கள் தான் பொருளாதார ரீதியில் வளருவார்கள். எங்கு இனவாதம் அதிகமாக இருக்கும்? கிராமப்புறங்களிலும் அல்லது நகரப்புறங்களை தாண்டிய பிரதேசங்களிலும் அதிகமான இனவாதங்கள் அதிகமாக இருக்கும். இப்ப இந்த இனவாத போக்கினை நாங்கள் நிறுத்த வேண்டும் என்றால் ஒவ்வொரு குடும்பத்தையும் வளர்ச்சியடைய செய்ய வேண்டும். இந்த அரசாங்கம் கொழும்பை நோக்கி அரசியலை தான் நகர்த்துகின்றது. கொழும்பில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு நல்ல அரசியல், நல்ல பொருளாதார கட்டமைப்பு வளர்கின்றது. ஆனால் கிராமப்புற மக்களுக்கு அந்த பொருளாதார கட்டமைப்புகள் இன்னும் சென்றடையவில்லை. அதாவது அடிப்படையிலிருந்து பிரச்சனைகள் இருக்கின்றது. இதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அடிப்படைகளை நாங்கள் அவர்களுக்கு அவருடைய குடும்பங்களில் அவருடைய வருமானங்கள் அதிகமாகவும் அவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் வரும் பொழுது இந்த இனவாத பேச்சுக்கள் அடிபட்டு போய்விடும். அந்த விஷயத்தோடு நாங்கள் அடுத்த பிரதான விஷயத்துக்கு வரலாம். அதாவது எங்களுக்கு தெரியும், கல்வி அமைச்சர் ஆரணி அமரசூரிய பிரதமர் அவர்கள் அவருடைய வழிகாட்டுதல் கீழ் இப்பொழுது இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் மறுசீரமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டு இப்போ தரம் 1க்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். தரம் 6க்கு ஆரம்பிக்கும் வந்தது அந்த ஆங்கில பாட புத்தகத்தில் வந்த விஷயத்தினால் அது தள்ளி போடப்படுகிறது அடுத்த வருடத்திற்கு. ரைட். இப்போ இந்த புதிய கல்வி மறுசீரமைப்பு சம்பந்தமா உங்களுடைய கருத்தை, நீங்கள் ஒரு கல்வியலாளர் கூட, உங்களுடைய என்னப்பாடு? மறுசீரமைப்பு கட்டாயமாக ஒரு கல்வித்துறையில் தேவை. அதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. கல்வித்துறையில் ஒரு மறுசீரமைப்பு. ஏன் கல்வி நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம்? அந்த கல்வியினால் அந்த மாணவன் பயனடைய வேண்டும், அந்த நாடு, அந்த குடும்பம் பயனடைய வேண்டும், அந்த நாடு பயனடைய வேண்டும். இதுக்கு தான் கல்வி திட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. ஆகவே ஒரு நாடு உலகத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்துக்களுக்கு ஏற்ற வகையில் அந்த கல்வி திட்டத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும். அதில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லை. ஆனால் என்னுடைய கேள்வி எங்கே இருக்கின்ற சொன்னால், இந்த கல்வியை திட்டத்தினை நாங்கள் மாற்றுகின்றோம் என்று ஒரு சமுதாயத்தில் ஒரு சமூகத்தினை அவருடைய எதிர்காலத்தை நாங்கள் முயலாக பயன்படுத்த முடியாது. அவர்களுடைய டெஸ்டிங் முயலாக நாங்கள் பயன்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால், ஒரு மறுசீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் மறுசீர்திருத்தத்தை செய்து அதனை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றவர்கள், அதாவது செயற்பாட்டுக்கு கொண்டு வருவர்கள் மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்களா என்ற கேள்விதான் இங்கே நிற்கின்றது. உதாரணத்துக்கு, நீங்கள் கல்வியை மறுசீரமைப்பு செய்கிறீங்க, அது யாருக்கு போகுது? மாணவர்களுக்கு போகுது. அதனை கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் அவர்கள் மறுசீர்க்கப்பட்டிருக்கிறார்களா? அவர்கள் இதை பற்றியான எந்த வகையான நாலேஜினை பெற்றிருக்கிறார்கள்? இது ஒரு முதல் முக்கியமான பிரச்சனை. இரண்டாவது முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னால், பௌதிக வளங்கள்.
இந்த பௌதிக வளங்கள் இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன சொல்லுங்க? நாங்கள் சொல்லுகிறோம் ஃப்ரீ எஜுகேஷன் சொல்றோம். ஆனால் ஈக்குவல் எஜுகேஷன் இருக்குதா? இது ஒரு பெரிய கேள்வி. இதனை பலமுறை நான் கேட்டு வருகின்றேன். ஈக்குவல் எஜுகேஷன் சொன்னால் இன்று கொழும்பில் இருக்கக்கூடிய நேஷனல் ஸ்கூலுக்கும் கொழும்பை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய நேஷனல் ஸ்கூலுக்கும் இருக்கின்ற பௌதிக வளங்கள் வேறுபாடுகளை பார்ப்போம். இன்றைக்கு ஒரு கொழும்பில் இருக்கக்கூடிய மிக பிரபலியமான பாடசாலையில் இருக்கக்கூடிய பௌதிக வளங்களையும் களுத்துறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாடசாலையில் இருக்கக்கூடிய பௌதிக வளங்களை ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்றால் ரெண்டும் மடுவும் பள்ளவும் மாதிரி இருக்கும். இவ்வாறு சூழ்நிலையில் வளங்களும் குறைவு, ஆசிரியர்களுடைய அவர்கள் அதை பற்றிய அறிவுகளும் குறைவு. இந்த அடிப்படையில் எவ்வாறு ஒரு மறுசீரமைப்பு இயல்பாக எல்லோருக்கும் சார்பாக சென்றடையும்? ஆகவே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த மறுசீரமைப்பும் அரசியல் காரணத்துக்காக ஒரு தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு கல்வி மறுசீரமைப்பு மாணவர்களுக்காக இருக்க வேண்டும், அரசியலுக்காக இருக்கக்கூடாது. ஆகவே அந்த அடிப்படையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்று இடம்பெறுகின்ற இந்த மறுசீரமைப்பு அரசியல் காரணங்களுக்காக மிக வேகமாக இடம்பெறுகின்றது. யாருக்கு இந்த மறுசீரமைப்பை செய்ய வேண்டும்? உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1047 அரச பாடசாலை இந்த நாட்டில் இருக்கு. அதுல 3000க்கு அதிகமான 3100 நினைக்கிற ஸ்டாட்டிஸ்டிக் அடிப்படையில் 3100க்கு அதிகமான பாடசாலைகள்ல வெறுமனவே 10 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. 10,077 பாடசாலை இந்த நாட்டில் இருக்கு. அதுல 3100 பாடசாலைகள்ல 10 டீச்சர்ஸ் மட்டும் தான் இருக்கிறார்கள். 10-12 டீச்சர்ஸ் இருக்கிறார்கள். அப்ப இந்த சூழ்நிலையில இதனை வைத்துக்கொண்டு நாங்கள் மறுசீரமைப்பு செய்ய போறோம்னு சொல்லுகின்றோம். ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் இப்பொழுது கூட GL பீரிஸ் அவர்களும் அகிலவிராஜ் காரியவசம் அவர்களும் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இந்த விடயங்களை சொல்லி அரசாங்கத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முதல்ல விளங்கிக் கொள்ள வேணும், இது அவர்களும் அந்த காலத்துல இருந்தார்கள். இன்று இந்த பௌதிக வளங்கள் இல்லை என்று சொன்னா இந்த பௌதிக வளங்களை கொடுக்கக்கூடிய காலத்தில் அந்தவர்கள் இருந்தார்களா இல்லையா? என்னுடைய கேள்வி அதை தான் இருக்குது. ஏன்னா இப்போ இது இன்னைக்கு பிரச்சனை இல்லை. இத்தனை வருட காலமாக எத்தனையோ கல்வி அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள், ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள், ஆட்சிகள் மாறி இருந்திருக்கிறார்கள். ஆகவே இதற்கு பாரிய பொறுப்பு கூற வேண்டியவர்கள் ஆரம்பத்திலிருந்து இருக்கிறார். எல்லோருமே பாரிய பொறுப்பு கூற வேண்டும். நான் இப்போ ஒரு விடயத்தை சொல்கின்றேன். எங்களுடைய யுத்த காலத்தில் அதிகூடிய GDP ஒதுக்கினார்கள் டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்கு. டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்கு ஒதுக்கிய பிறகு என்று யுத்தம் முடிந்ததோ அதற்கு பிறகு செய்திருக்க வேண்டிய வழி என்னவென்று சொன்னால் அந்த பட்ஜெட்டினை எஜுகேஷனுக்கு திருப்பி இருக்க வேண்டும். அந்த எஜுகேஷனுக்கு திருப்பி இருந்து அந்த எஜுகேஷன் பட்ஜெட்டை கூட்டி இன்றைக்கு 1.5 to 2% தான் ஒரு இயருக்கு பட்ஜெட்ல, அதாவது இலங்கை GDPல 1.5 to 2% மட்டும்தான் எஜுகேஷனுக்கு நாங்கள் ஒதுக்குறோம். அது ஃப்ரீ எஜுகேஷனுக்கு ஒதுக்குறோம். அந்த நிலையை மாற்றி ஒரு 3% 4% என்று நாங்கள் ஒதுக்கி இருந்தால் கூட இன்று எல்லா பாடசாலைகளையும் நாங்கள் முழுமையாக வளப்படுத்திருக்க முடியும். ஆனா இதுல முக்கியமான விடயத்தை அறிந்து கொள்ளுங்க. இப்ப இவ்வாறு இன்று கூறுவர்கள் இந்த பௌதிக வளங்களை கொண்டு வர வேணும் என்று சொல்வார்கள். அன்றே அதை செய்திருக்கலாம். அவர்களும் இன்றுதான் அவர்களுக்கு ஞானம் கிடைக்கின்றது. எதிர்க்கட்சியினருக்கும் இன்றுதான் ஞானம் கிடைக்கிறது. அவர்கள் இன்றுதான் அதை பற்றி பேசுகிறார்கள். ஆனா ஒரு விடயத்தை மறந்துட வேண்டாம். இன்று இந்த மீடியாக்கள் கூட அரசியல் பண்றாங்க. ஒரு காலத்துல அரசியல்வாதி மட்டும்தான் அரசியல் பண்ணினாங்க. இன்றைக்கு அரசியல்வாதிகள் அரசியல் பண்றாங்களோ தெரியல. ஆனா மீடியாக்கள் மிக அதிகமாக அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக மீடியா என்று சொன்னால், ஒரு ஊடகம் என்று சொன்னால், ஒரு ஜனநாயக நாட்டிலே ஊடகம் 4வது தூண். ஆனா அந்த 4வது தூண் எப்படி இருக்கணும்? நடுநிலையாக இருந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து கொடுக்க வேண்டும். ஆனால் இன்று அரசியல்வாதிகளை விஞ்சியவர்களாக மீடியா துறைகள், ஊடகத்துறைகள் இருக்கின்றன. அப்ப அண்மையில் ஒரு இந்த மெயின் மீடியா ஒன்றுடைய வாதங்களை பார்த்தேன். அவ்வாறு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்னன்னு சொன்னால், இவ்வளவு காலமா செய்யாதவர்கள் இன்று குறை சொல்கின்றார்கள் என்று சொல்லி. நான் என்ன சொல்கின்றேன் என்றால், அவ்வாறு குறை சொன்னபடியே தானே மக்கள் புது அரசாங்கத்தை தெரிவு செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் குறை இருப்பதாக நினைத்துத்தான் புது அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே புது அரசாங்கம் எதை செய்ய வேண்டும்? அவருடைய குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். அதைத்தானே ஊடகத்துறை சொல்ல வேண்டும். ஆகவே கல்வித்துறையில் அரசியல் செய்வதனை ஊடகத்துறையும் நிறுத்த வேண்டும், அரசாங்கமும் நிறுத்த வேண்டும், எதிர்க்கட்சியும் நிறுத்த வேண்டும். நிச்சயமாக ஒரு நீண்ட பதில், நல்ல தெளிவை வழங்கியிருந்தீர்கள். இப்பொழுது நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் உண்மையாகவே பிரச்சனை எங்கு இருக்கின்றது என்று. உங்களுடைய பதிலில் அது விஷயம் வந்திருக்கின்றது. ரைட், அவை நல்ல தெளிவோடு கிடைத்திருக்கிறது. இன்னொரு விஷயம், இப்போ பிரதமர் ஹரணி அமரசூரி இந்த புதிய மறுசீரமைப்பு, கல்வி மறுசீரமைப்பு சம்பந்தமாக ஒரு பெரிய ஊடக சந்திப்பு நடத்துகிறார். அப்பொழுது நாங்களும் அந்த இடத்துக்கு சென்றிருந்தோம். இப்போ இந்த கல்வி மறுசீரமைப்பு யாருக்காக, எதற்காக? இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் முன்வைத்த கேள்வியை நாங்கள் கேட்டோம், ஊடகவியலாளர்கள் நாங்கள் அவரிடம் கேட்டபோது அவர் கூறுகிறார், போட்டி பரீட்சை
இப்போ இன்றைக்கு மாணவர்கள் முகம் கொடுக்கிற ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுகிற ஒரு விஷயம் தான் இந்த போட்டி பரீட்சைகளுக்காகத்தான் மாணவர்கள் படிக்கின்ற ஒரு சூழல் தான் இது இத்தனை பேர் காலமாக இருந்திருக்கிறது. அதே போல் அவர்களுடைய புத்தகப்பையின் பாரம், அந்த சுமையை குறைப்பதற்காக அவர்கள் இலகுத்தன்மையை அவர்களுக்கு பழக்க வேண்டும் என்பதற்காக, கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கல்வி மறுசீரமைப்பு வருகிறது. புத்தக கல்வியிலிருந்து ஒரு மொடியூல் கல்விக்கு மாற்றப்படுகிறதாகத்தான் கூறப்படுகிறது. ஆக இந்த மாதிரியான விஷயங்கள் மாணவர்களுடைய எதிர்காலத்தில் ஒரு கை கொடுக்குமா நல்ல விதத்தில்? அதே போல இன்னொரு விஷயம் இருக்கிறது. தரம் 6 புத்தகத்திலே தரம் ஆறாம் ஆண்டுக்கான அந்த விஷயங்களில் இந்த மொடியூல் அடிப்படையில் பார்த்தால் தொழிற்கல்வி அதை 6ஆம் தரத்திலிருந்தே இப்பொழுது ஆரம்பிக்கிறார்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, இந்த நீங்க சொன்ன அவ்வளவுமே அழகான வசனங்கள், அழகான விடயங்கள். அதான் புரோபகண்டா அரசியல் என்றேன். அதாவது நாங்கள் உங்களுடைய சுமையை குறைக்கப் போகின்றோம், மக்களுடைய மாணவர்களுடைய சுமையை குறைக்கப் போகின்றோம், மாணவர்களுடைய கற்கின்ற அந்த மெதடாலஜியை மாற்றப் போகின்றோம் என்று எல்லாம் சொல்வதெல்லாம் அழகான வசனங்கள். ஆனால் அந்த அழகான வசனங்கள் எங்களுடைய நாட்டுடைய கலாச்சாரத்துக்கும் எங்களுடைய எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்க வேண்டும். ஒரு நாடு ஒரு பொருளாதாரத்தை பொருளாதார திட்டங்களை வகுத்தாலோ என்ன, அல்லது ஒரு கல்வி திட்டங்களை வகுத்தாலோ நாட்டுடைய கலாச்சாரத்துடன் சேர்ந்ததாக அமைக்கப்பட வேண்டும். உதாரணமாக இலங்கையை பொறுத்தவரையிலே எங்களுடைய பொருளாதாரம் எப்படியான பொருளாதாரம் என்று சொன்னால், சமூகத்தை, அதாவது குடும்பத்தை அடிப்படையான பொருளாதாரம். நாங்கள் எங்களுடைய குடும்பம் எங்களுக்காக உழைத்து வைத்திருக்கோம், அல்லது நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்காக உழைத்து வைத்திருப்போம். இது எங்களுடைய சமூகத்தினுடைய பொருளாதார கட்டமைப்பு. இதுதான் எங்களுடைய குடும்ப பொருளாதார கட்டமைப்பு. இந்த பொருளாதார கட்டமைப்பு தான் எங்களுடைய நாட்டுடைய கலாச்சாரமாக அமைகின்றது. அதுபோல் இலங்கையை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியும் விருப்பு ஹைராட்சின்னு சொல்லுவோம். அப்ப அந்த விருப்பு ஹைராட்சியில இருந்து முதலாவது எங்களுக்கு தேவைப்படுறது பேசிக் நீட்ஸ், அப்புறம் சோஷியல் நீட்ஸ் வரும். இந்த பேசிக் நீட்ஸ் தான் இலங்கையில் இருக்கக்கூடிய பலர் பேருக்கு இனஃப். அவர்களுக்கு ஒரு வீடு, அவர்களுக்கு ஒரு வாகனம், அல்லது ஒரு உடுப்பு, உடையுள், இந்த 3 அவர்களுக்கு இருந்தால் போதும். அடுத்தது சோஷியல் நீட். அவங்களுக்கு ஒரு வாகனம், ஒரு சரியான முறையான வேலை திட்டங்கள், நல்ல போக்குவரத்து வசதிகள், நல்ல சுற்றாடல் வசதிகள். அந்த சோஷியல் நீட்டை செய்கிறது யார் தெரியுமா? அரசாங்கம். இலங்கை மக்கள் பேசிக் நீட்ஸோட சம்பந்தப்படுவார்கள். அவர்களுக்கு அதையே காணும். 75% மக்களுக்கு அந்த பேசிக் நீட்ஸோட அவர்கள் சந்தோஷமாக இருந்துடுவார்கள். சோஷியல் நீட்ஸ் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல, அதாவது மேலத்திய நாடுகளுக்கு சோஷியல் நீட் தான் மிக முக்கியம். சோஷியல் நீட்டை யார் வழங்க வேண்டும்? அரசாங்கம் வழங்க வேண்டும். ஆகதான் ஒரு நாடு ஒரு நாள் ரிசெஷனுக்கு வரும் பொழுது மிக பாரதூரமாக பாதிக்கப்படுறது மேற்கத்திய நாடுகள். அவர்கள் குயிக்கா வெளியில வர முடியாது. ஏன்னா அந்த சோஷியல் நீட்டை அவர்கள் திருப்பி கொடுக்க வேண்டும். அப்பதான் மக்கள் அதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஆனால் இலங்கை எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த யுத்த காலத்திலையும், ரிசெஷன் வந்தாலும் குயிக்கா வெளியில வரதுக்கான காரணம் என்று சொன்னால் அவருடைய மெயின் விஷயம் அந்த அடிப்படை தேவைகளுடன் அவர்கள் திருப்தியாக இருப்பதுதான். அதுபோலதான் கல்வியை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, கல்வியில எங்கட நாட்டுக்கு என்ன விதமான ஒரு முயற்சி இருக்குதோ, கலாச்சாரம் இருக்குதோ, அதை நோக்கிய கல்வி திட்டம் இருக்க வேண்டும். வெளிநாடுகளில் ஒரு கல்வி திட்டம் இருக்கிறது, அது எங்களுக்கு சரிவரும் என்று சொல்லி அதை அவ்வாறு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடாது. காரணம் என்றால் அந்த திட்டங்கள் இன்னுமே டெஸ்ட் பண்ணி வரவில்லை. அந்த திட்டங்கள் அவர்கள் அறிமுகப்படுத்திருக்கிறார்கள். வெள்ளக்காரன் ஒரு திட்டம் போட்டா அந்த திட்டம் வெள்ளையாத்தான் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் எண்ணக்கூடாது. வெள்ளக்காரன் போற திட்டத்திலையும் நிச்சயமாக தவறுகள் அதிகமாக இருக்கும் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் நடக்கின்ற அத்தனை விடயங்களை கவனித்தீர்கள் என்றால், இன்று அவர்கள் போட்ட திட்டங்களால் தான் பல பிரச்சனைகள் உலகத்தில் வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே வெள்ளக்காரன் போற திட்டம் வெள்ளையா இருக்கும் என்று நினைக்கக்கூடிய அந்த பண்பிலிருந்து நாங்கள் வெளியில வர வேண்டும். அந்த அடிப்படையில் தான் சொல்லுகின்றேன், இலங்கையிலே நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டத்தினை, இவாலுவேஷன் சிஸ்டத்தினை நீங்கள் மாற்றுவீர்கள் என்று சொன்னால், முதலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எந்த இவாலுவேஷனும் மைண்டுக்கும் பொடிக்கும் கனெக்ஷன் இருக்க வேண்டும். அப்பத்தான் ஒரு மாணவன் சேத்திரனுடைய மாணவனாக வெளியில் வருவான். அவனுடைய மைண்டுக்கும் பொடிக்கும் கனெக்ஷன் இல்லாத எந்த இவாலுவேஷனும் அவனை ஒரு முழுமையான சேத்திரனுள்ள மாணவனாக மாற்றாது. நாங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது எங்களுக்கு பாடசாலைகளில் அல்லது பல்கலைக்கழகங்களில் ஒரு எக்ஸாம் இருக்கு. எங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருந்துச்சு. இந்த எக்ஸாமை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டே இருந்தோம். ஆகவே எங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடும் அந்த இயல்புகளும் எங்களுக்குள்ளே வர ஆரம்பித்துட்டது. ஆனால் இன்று கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற, நீங்க தொடர்ச்சியாக உங்களுக்கு எக்ஸாம் நடக்கலாம் என்று நீங்க உருவாக்கி விட்ட பிறகு மாணவர்கள் மத்தியில் ஃபோக்கஸ் இல்லை. ஏன்னா இன்றைக்கு ஒரு எக்ஸாம், நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம் என்றால் அவங்களுக்கு எல்லாம் ஃபோக்கஸே கிடையாது. ஆகவே அவர்கள் நினைப்பார்கள் எக்ஸாம் என்றது ஒரு சாதாரணமான விடயம், ஒரு நியூ நார்மல் ஆகிவிட்டது. ஆகவே அவங்களுடைய எஜுகேஷன்ல ஃபோக்கஸ் இல்லாம போய்விட்டது.
ரெண்டாவது, நான் சொன்ன பொடிக்கும் மைண்டுக்கும் கனெக்ட் பண்ணணும். நீங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்க படிக்கிறதுக்கு, ஆனால் ஒரு நாளும் இவாலுவேஷனுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடாது. இவாலுவேஷனுக்கு அந்த மைண்டும் பொடியும் கனெக்ட் ஆகணும். கையால் தான் எழுதணும் பேப்பரை. எழுதினாத்தான் அவர்களுக்கு அந்த மொழியும் மைண்டும் கனெக்ட் ஆகும். ஆனால் இன்று வெளிநாடுகளில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், அசைன்மெண்ட்ஸ் என்ற பேஸில் அவங்க அதை நீங்கள் எடிட் பண்ணி, அதாவது உங்களை டிஜிட்டல் ஃபார்மேட்லேயே தரலாம் என்றபடியா மாணவர்கள் மத்தியில் அது ஒரு சீரியஸ் இல்லாமல் போய் இன்று ஏஐ அதை செய்து கொடுக்கிறது. அதுபோல் மற்றவர்கள் மூன்றாவது நபர்கள் அந்த அசைன்மெண்ட் செய்து இன்று வெளியில் வருகின்ற மாணவர்கள் ஒரு கம்பிட்டன்சி லெவல், அந்த பர்டிகுலர் விடயத்தில் கம்பிட்டன்சி லெவல் இல்லாதவர்களாக மாறுகின்றார்கள். இது என்ன நடந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்று யூகேல 12-15% அதிகமான நேரடி வேலை வாய்ப்புகள் இல்லாம போறது. இன்டெரக்டா 48% வேலை வாய்ப்புகள் இன்டெரக்டா இல்லாம போகுது. ஒரு காலத்துல இலங்கையில் இருந்தோ அல்லது இந்தியாவில் இருந்தோ யார் அந்த நாடுகளுக்கு சென்றார்கள் என்றால் ரிஃப்யூஜிஸா இருப்பார்கள், இல்லை என்று சொன்னால் ப்ளூ காலர் ஜப்பானவர்கள் போயிருப்பார்கள், அதாவது லேபரஸா போயிருப்பார்கள். இன்று மேலத்திய நாடுகளுக்கு யார் போறார்கள்? டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அண்ட் லோயர்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரும் போறாங்க. படித்து பட்டம் பெற்று நல்ல துறையில் இருப்பவர்கள் ஏன் எப்படி அவர்கள் போறார்கள்? இந்த நாட்டில் இருந்து பிரச்சனையா? அது ஒரு காரணம் தான். ஆனால் அந்த நாட்டில் அதுக்கான வேலைக்கு ஆக்கள் இல்லை. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆக்கள் அந்த வேலையை செய்யக்கூடிய தகுதி இல்லை. ஆகவேதான் இந்த நாடுகள் இருந்து அவர்களை ரிக்ரூட் பண்ண வேண்டிய தேவை ஏற்படுகிறது. ஆகவே அந்த திட்டத்தில் கல்வி கற்றவர் மாணவர்களால அந்த வேலையை, குளோபலில் இருக்கக்கூடிய வேலையை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. அவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னால் நிச்சயமாக இதுதான் காரணமாக அமைகின்றது. நிச்சயமாக இப்போ பாராளுமன்றத்தில் எத்தனையோ எதிர்ப்பு பேச்சுக்கள் பேசினாங்க. அதாவது இந்த கல்வி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சாங்க. ஆனால் யாருமே அதில் இருக்க உண்மையான முக்கியமான விஷயங்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லலை. ரைட், எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இருக்கார். அதே மாதிரி அங்கிட்டு 2029 ஜனாதிபதியாக கனவோட நாமல் ராஜபக்ச ஒரு பக்கம் இருக்காரு, இடையில திலீப் ஜெயவீரா இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாமே இதுக்கு எதிராக எதிர்ப்பு வெளிக்காட்டி வந்தாங்க. ஆனால் யாருமே இப்போ உங்களவு இந்த மாதிரியான டீப்பான விஷயங்களை முன்கொண்டு வரல. இப்போ எதிர்கட்சியினருடைய செயற்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ரைட், விமர்சனம் பண்றாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, அவர்கள் சரியானதை செய்கிறார்களா? எதிர்கட்சி இது ஒரு ஷாக் அலையில் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இருந்த 70 வருடம் காலமாக எவ்வாறு எதிர்கட்சி உருவாக்கப்பட்டது என்றால் 2 அரசாங்கங்கள், 2 கட்சிகள் மாறி 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 அரசியலுக்கு வந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் அவர்களுக்கு அது ஷாக் அலை அல்ல. அவர்களை பொறுத்தவரை இன்று நான் வருவேன், அடுத்தவர் மறுவர் வருவார், ஆனால் ஒரே விடயம் தான், ஒரே ஃபார்மேட்டில் தான் அரசியல் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் திடீரென்று என்பிபி அரசாங்கம் உள்ளே வந்தவுடன் அவர்களுக்கு என்ன செய்து தெரிய முடியவில்லை. இன்று கூட பார்த்தீர்களா, எதிர்கட்சி நாளைக்கு என்ன அரசாங்கத்தை என்ன தாங்கள், நாளைக்கு என்ன அரசாங்கத்தை என்ன தாங்கள் கேட்கிறார்கள். ஆகவே நான் என்ன கேட்கிறேன் என்றால், உங்கள்கிட்ட அரசாங்கத்தை தர்றதுக்கு மக்கள் அவரிடம் கொடுக்கவில்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் தான் யாருன்னு தீர்மானிக்க வேண்டுமே ஒழிய அரசாங்கங்கள் தீர்மானிக்க கூடாது யார் ஆட்சி அமைக்கிறது என்று சொல்லி. ஆட்சி அமைக்கின்ற வேண்டும் என்று தீர்மானிப்பவர்கள் ஜனநாயக நாட்டில மக்கள்கள். ஆகவே மக்களிடம் அதனை விட்டுவிட வேண்டும். அடுத்த தேர்தல் வரும் பொழுது மக்கள் அதை தீர்மானிப்பார்கள். அதை அங்கு விட்டுவிட்டு நீங்கள் என்ன கேட்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் செய்கின்ற தவறை தவறாக சுட்டி காட்ட வேண்டும். அதுக்கு என்ன சரியான தீர்வு என்று சொல்ல வேண்டும். அதை விட்டுவிட்டு நீங்கள் அரசாங்கம் உங்களால் முடியாது என்னெடுத்தாங்கள், உங்களால் முடியாது என்னெடுத்தாங்கள் என்று கேட்டால் சிறு பிள்ளைத்தனமான ஒரு அரசியலாகத்தான் நான் பார்க்கின்றேன். இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி. இப்போது அரசாங்கம் இப்பொழுது தான் 1.5 வருடங்கள் 2வது வருடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். மீதம் ஒரு 3 வருடம் 1.5 வருடம் இருக்கின்றது. இந்த நிலையில் இவர்கள் பக்கம் நிறைய பிள்ளைகள் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. அரசாங்கத்தில் இப்போ அனுரகுமாரசாக ஜனாதிபதியாக அவருடைய திட்டங்களை அவர் மும்முரமாக முன்வைத்து செய்து கொண்டு சென்றாலும் கூட இன்னும் இருக்கிறார்கள் தானே அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இப்போ இது நிறைய இடங்களில் பிள்ளைகள் நடக்கின்றது. அவை நீங்கள் காணுகின்ற பிழை என்ன? இதை எப்படி அவர்கள் சரி செய்யலாம்? தொடர்ந்து 5 வருடம் அதற்கு மேலதிகமாக அவர்கள் இந்த ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றால் இவர்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் முதலாவது புரோபகண்டா அரசியல் டிபார்ட்மெண்ட். அதாவது அடுத்த முறை தாங்கள் அரசாங்கத்துக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் ஏற்படுத்துகின்ற இந்த புரோபகண்டா அரசியலை விடுத்துவிட்டு மக்கள் அவர்களை தெரிவு செய்ததன் நோக்கத்தை அவர்கள் மறந்துவிடக்கூடாது. அதாவது ஏற்கனவே செய்த அரசாங்கங்கள் செய்த பிழைகளை திருத்துவதற்காகத்தான் அவர்களை நியமித்தீர்கள் ஒழிய அவர்களை அந்த கள்ளன் போல போலீஸ் பிடிச்சு விளையாடுற மாதிரி இன்று அவர்களை அரெஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு நாங்கள் விட்டுட்டோம் என்று இந்த புரோபகண்டாவுக்காக செய்கின்ற அரசியலை விடுத்துவிட்டு மக்களை நோக்கி அரசியல் செய்யப்பட வேண்டும். நீண்டகால திட்டங்களை அவர்கள் வைக்க வேண்டும். அந்த நீண்டகால திட்டங்களை செயற்படுத்தக்கூடியவர்களை தெரிவு செய்ய வேண்டும். ஆகவே மற்றது
இந்த அரசாங்கத்துடைய மிகப்பெரிய பெரிய 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 பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஒரு விடயத்தை ஒன்றை கொண்டு வர முன்னமே அவர்கள் அதை பற்றி அதிகூடியதாக பேசுகின்றார்கள். ஆகவே அதிகூடியதாக அதை பற்றி பேசுகின்றார்கள். அதனை எதிர்க்கட்சியுடன் சேர்த்து வைத்து பேசுகின்றார்கள். ஆகவே எதிர்க்கட்சியை தூண்டி விடுகிறார்கள். ஆகவே ஒன்று அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்களுடைய பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையாக இருக்கின்றோம். ஆகவே இதன் வைத்துக்கொண்டு நீண்டகால திட்டங்களை எங்களால் போட முடியும் என்ற நம்பிக்கை இந்த அரசாங்கத்துக்கு வரவில்லை என்று சொன்னால், இந்த புரோபகண்டா அரசியலை மாத்திரம் அவர்கள் எண்ணிக்கொண்டு கொழும்பை மையப்படுத்திய ஒரு அரசியலை நகர்த்தி கொண்டிருப்பார்கள் என்றால், இந்த கொழும்பில் தான் எல்லா மீடியாக்களும் இருக்கின்றன. ஆகவே அவற்றை மையப்படுத்தி அரசியலை நகர்த்துவார்கள் என்று சொன்னால், நிச்சயம் இவர்களும் மக்களால் தூக்கி அறியப்படுவார்கள். இலவசங்களை நிறுத்திவிட்டு எவ்வளவு வேகமாக இந்த நாட்டினை வளப்படுத்தக்கூடிய பொருளாதார திட்டங்களை, அதாவது ஒவ்வொரு குடும்பத்துடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையக்கூடிய திட்டங்களை நோக்கி நகர்த்த வேண்டும். இல்லை என்றால் இந்த அரசாங்கம் மக்களால் மிக வேகமாக தூக்கி எறியப்படும். உண்மையாகவே இந்த நேர்காணலில் நாங்கள் இதுவரை பேசாத பல விஷயங்களை நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். மக்களுக்கு ஒரு நல்ல தெளிவினை வழங்கியிருக்கிறீர்கள் நான் நினைக்கின்றேன். காரணம், எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் கூட பாராளுமன்றத்தில் இவ்வளவு விஷயம் பேசியிருக்க மாட்டார்கள். அது பாராளுமன்றத்தில் இல்லாவிட்டால் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து லங்காஸ்ரீ ஊடகத்தினூடாக மக்களுக்கு தேவையான பல தெளிவினை நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். ஆகவே இன்றைய மூடு இணைந்து இவ்வளவு நேரத்தை ஒதுக்கியமோடு இந்த நேர்காணலில் இணைந்து கொண்ட உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி சார், நன்றி லங்காஸ்ரீ. நிச்சயமாக இது இறுதியான நேர்காணலாக இருக்காது. நாங்கள் தொடர்ந்தும் பல புதிய விடயங்களை இணைத்துக் கொண்டு ஒவ்வொரு விஷயங்கள் நாங்கள் தொடர்ந்தும் பேசுவது தயாராக இருக்கின்றோம். ஆகவே தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இன்றைய மூடு இணைந்திருந்தார் சமூக மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர் தொழிலதிபர் கலாநிதி ஜனகர் விநாயகமூர்த்தி அவர்கள். அவருடைய அந்த பதில்களில் இருக்கிறது நிறைய விஷயங்கள். இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் கமெண்ட்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் நிதிகள் குறிக்கொண்டு நாமும் விடைபெறுகின்றோம். ஒளிப்பதிவாளர் லிசிஹரன் மற்றும் விஜயகுமாருடன் நான் டெல் சன்வன்சன் மற்றும் ஒரு நேருக்கு நேர்காணல் நிகழ்ச்சியுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.